GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் என்கின்ற இந்த சினிமா முட்டாள் இவ்வளவு தரக்குறைவாக பேசுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. எல்லாரும் பேசுறாங்கன்னு எனக்கு அந்த வார்த்தையை சொல்றது கஷ்டமா இருக்கு. தற்கொலைன்ற வார்த்தை உனக்கு இன்னும் கையும் முளைக்கல காலும் முளைக்கல. வீட்டுக்கு ஒரு விசில் வந்து எங்க இருக்கு, ஏற்கனவே என் ஓட்டு இருக்குன்றாரு. அப்படி சொல்லுவது உண்மையாக இருந்தால் வீட்டிற்குள் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் விசில் இருக்கிறதோ இல்லையோ ஒரு விஷம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தவர்களை இவ்வளவு கேவலமா பேசுற ஒரு 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 தலைமைக்கு உண்டான தகுதியே இல்லாத ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. உனக்கு 50 வயசு கூட ஆகல. சிஎம் சாரே இருக்கிறாரு, விசிலுன்னு தான் சொல்லுவாரு. எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்துன்னு வச்சிங்க. ஒரு நாளும் தூக்கத்திலிருந்து எழுப்பும்போது ஐயா ஸ்டாலின் காப்பாத்துங்க, ஐயா ஸ்டாலின் காப்பாத்துங்கன்ற சவுண்ட் வந்திருக்கும். எந்த விதத்தில் அடுத்தவர்களை பார்த்து கேள்வி கேட்கின்ற அளவிற்கு உங்களுக்கு மன தைரியமும் அல்லது நேர்மையும் இருக்கிறது. நீ வெளியிலே வரமாட்டேங்கிற உனக்கு மனக்கோளாறு அல்லது அதிகபட்சமான மண்டகணம். விமர்சனம் ஓவரா இருக்கு சார். இல்ல, நான் இதை சொல்றதுக்காக அந்த பசங்க வருத்தப்படலாம். ஒரு இங்கிலீஷ் பேசுற சேனல் வந்தான்னு சொல்லிட்டு மைக் நீட்டினா எல்லாருமே போய் உட்கார்ந்துருக்காங்க. முதல்வர் போயிருக்காரு, எதிர்கட்சி தலைவர் போயிருக்காரு, துணை முதல்வர் போயிருக்காரு, எல்லாரும் போயிருக்காங்க. கரெக்டா? அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா, அதில் விஜய் பேசியிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு பூரா செய்தி ஊடகங்கள்லாம் பேசு பொருளாக இருக்கிறது. பல பிரச்சனைகளில் வெளிப்படையாக எதுவும் தைரியமாக பேசாதவர் இந்த 3ஆம் ஆண்டு விழாவில் பேசியிருக்கிறார். வழக்கம் போல் திமுகவை தாக்கி பேசுகிறாரு. அதே போல் வழக்கம் போல் அதிமுகவை பேரை சொல்லாமல் அந்த ஊழல் சக்தி அதையும் பேசியிருக்கிறாரு. மும்முனை போட்டி தான் சொல்கிறார். தாவேகா திமுக கூட்டணி கட்சிகள் அது ஒரு பக்கம் நிற்கிது, பாஜக மற்றும் பலர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதிமுகவுக்கு குறிப்பு இல்லை. இதில் இன்னொரு விஷயத்தை என்னென்னா, நாம் தமிழர் அது கணக்கிலே அவர் எடுத்துக்கல. இதுலேயாவது பாஜகவிலேயாவது அதிமுக மற்றும் பலர்னு சேர்த்துக்கிட்டாரு. அதில் நாம் தமிழர் கணக்கிலே அவர் எடுத்துக்கல, அந்த மாதிரி விட்டார். தோழ விழா பாப்பாவுக்கு என்ன தெரியும், பழையசை தான் பேச தெரியும், டயலாக்கெல்லாம் மாற்றுங்க, இன்னும் அதே டயலாக் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் டிஜிட்டல் உலகம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறாரு. டப்பா இன்ஜின் ஓட்ட இன்ஜினு இதெல்லாம் சொல்கிறாங்க. எல்லா இன்ஜினோட எங்கள் இன்ஜின் தான் டாப் இன்ஜின்னு. ஒரே ஆப்ஷன் தான் 2026 டிவிக்கு தான் ஒரே ஆப்ஷன், நோ டைவர்ஷன் அப்படின்ட்டு. அதாவது ராஜவேல், போன பேட்டியில் தான் சொன்னேன், இந்த தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து இந்த சினிமாக்காரனுடைய பிடியிலேருந்து தப்பிச்சிங்கயாங்க. ஒரு அரசியல் வாழ்க்கை என்பது என்னன்னே தெரியாமல் சினிமா வசனம் பேசுகிற மாதிரி ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தை மைதானத்தில் நின்று கத்தனா எப்படி இருக்குமோ. எனக்கு இந்த அஞ்சலின்னு ஒரு படம் தெரியுமா? அஞ்சலி படத்தில் ஒரு குழந்தை வரும். அதுக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது நான் என்னுடைய படிப்பு அனுபவம் எல்லாவற்றையும் மனதில் கொண்டாலும் கூட ஒரு அரசியல் கட்சி என்று வருகின்ற பொழுது இதை போன்ற ஒரு மலினமான, கேவலமான, முதிர்ச்சியற்ற, ஒரு 3ஆம் தரமான, தரக்குறைவான, தகுதியற்ற, தலைக்கணம் பிடித்த ஒரு நபரையோ அல்லது ஒரு அரசியல் கட்சியோ நான் பார்த்ததில்லை. ஜெயலலிதா கூட எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஜெயலலிதாவுக்கு என்று வேறு சில பண்புகள் இருந்தது. எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டு கொள்வதாக நினைத்து கொண்டு எல்லாரும் பேசுகிறாங்கன்னு எனக்கு அந்த வார்த்தையை சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, தற்குறின்ற வார்த்தையை. ஆனால் தற்குறிக்கு தான் மட்டுமே தகுதியான ஒரு நபர்ன்றதை நான் முதல்ல விக்கிரவாண்டி கூட்டம் சொல்லும்போதே சொன்னேன். தமிழக வெற்றுக்கழகம்னு பேர் வந்துடும். அதுக்கு அரசியல் ரீதியாக நடந்துக்கலன்னு சொன்னால் இந்த பேர் தான் அதுக்கு நிலைக்கும் நான் சொன்னேன். இல்லை, அவர் இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதுதான் ஆளுங்கட்சி திமுக, ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, அது செய்யும் தவறுகளை சுட்டி காட்டி பேசுகிறாரு, அதை வீழ்த்தணும்னு சொல்கிறாரு. பாஜக இங்கே உள்ளே வராது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். அதனால தான் அதிமுக களத்தில் பெருசாக இல்லைங்கிறதுனால அந்த மற்றும் பலர்னு அவர் சொல்கிறாரு. கரெக்டாக வர போகிறாருங்கிறாங்க அவங்க அவருடைய பேச்சு அவருடைய தொண்டர்கள் கொண்டாடுறாங்களே. ராஜவேல், நான் கொண்டாடல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு ரசிகர் மன்ற கூட்டம் எப்படி வேணால் நடத்தலாம். ஒரு அரசியல் இயக்கம் தனது 3ஆவது ஆண்டு விழா தொடக்கத்தை எப்படி நடத்தணும்? ஒரு மாநாடா, கட்சியில் இருக்கின்ற தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் கொடுக்குற இடம். மாநாடு வருஷம் நடத்துகிறார். முதல்ல விக்ராண்டி நடத்தினார், அப்புறம் மாதிரி நடத்திட்டோம். இன்றைக்கி 3ஆவது ஆண்டு விழாத்தை நான் என்ன சொல்கிறேன், நீ நடத்துறது 3ஆவது ஆண்டு விழா. இன்னும் கை கால் கூட முளைக்காத குழந்தை 75 வருஷமாக ஒரு இயக்கமாக இருந்து 2, 3 முறை 4 முறை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியை பவள விழா பாப்பான்னா என்ன அர்த்தம்?
உனக்கு இன்னும் கையும் முளைக்கல காலும் முளைக்கல. ஒரு 3 வயது மூளை வளர்ச்சியற்ற குழந்தைன்னு வச்சுங்க. 3 வயசு குழந்தைக்கு என்ன மூளை வளர்ச்சி இருக்கும்? இந்த வீடியோலாம் எடுத்து போடுறான் பார்த்தீங்களா, சின்ன பிள்ளை ஒன்று வந்து அதிகமாக வசனம் பேசுகிற மாதிரி இப்போ ஏஐயில் போடுறாங்க. அந்த ஏஐயில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உனக்கு அவங்களே பவள விழா பார்ப்பான்னா நீ 3 வயது மூளை வளர்ச்சியற்ற அஞ்சலி குழந்தை. இந்த கை முளைக்காது கால் முளைக்காது என்ன பண்ணால் அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப செல்லமாக நெஞ்சில் போட்டுட்டு அப்பா உதம்பாங்க, அப்பாவை டாயின்னு சொல்லும்பாங்க. அந்த குழந்தை சொல்கிறத ரசிப்பாங்க. அப்படி ரசிக்கிற தன்மை கூட இல்லை. இதுக்கு அஞ்சலி குழந்தை மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. ஒரு மன வளர்ச்சியற்ற ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ, நான் என்ன சொல்கிறேன், கட்சி ஆரம்பிப்பதற்கு இயக்கம் நடத்துவதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் மாற்றாரை விமர்சிக்கின்ற போது அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. நீ அந்த தகுதி சொல்லிட்டு விசாரிக்கும் போது நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. கொள்கை தலைவர்னு யாரை சொன்னார்? பெரியார் சொன்னாரா? அதுக்கு பிற்பாடு யாரை சொன்னார்? அண்ணாவை சொன்னாரா? அப்புறம் மீதியெல்லாம் ஃபோட்டோ வச்சு காமிச்சாரா? இன்றைக்கி நடந்த விழாவில் அண்ணா படம் ஏன் இல்லை? யாராவது பார்த்தீங்களா? டிஜிட்டல் ஃபார்மேட்டில் படம் மாறிக்கிட்டே இருக்கு. அதில் பெரியார் வராரு, அம்பேத்கர் வராரு, வேலுமங்கை வேலு நாச்சியார் வராங்க, அஞ்சலின்னு ஒன்று நினைக்கிறேன். இது கூட இப்போ ஒன்று காமராஜர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. காமராஜர் வைக்கிறது வச்சு தப்பில்லை. அவர் வந்து ஒரு பழம்பெரும் அரசியல் தலைவர், வழிகாட்டியாக அந்த இடத்துல கொண்டு வரதை பற்றி தப்பில்லை. அண்ணா ஏன் காணாமல் போனார்? இது வரைக்கும் அண்ணாவை பற்றிலாம் பேசி அண்ணாவை மாதிரி பண்ணணும் அப்படிலாம் சொன்ன விஜய்க்கு இன்றைக்கு அண்ணாவினுடைய புகைப்படத்தை எடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? யாருடைய நிர்பந்தம்? யாருடைய அறிவுரை? இதை பொதுமக்களுக்கு வந்து சொல்லியே தீரணும். ஏன்னா அண்ணா திமுக ரெண்டுமே ஊழல் கட்சின்னா எம்ஜிஆரை பற்றி பேசுறது உனக்கு தகுதியே கிடையாது. எம்ஜிஆர் என்பவர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டவர். தம்பி உன் முகத்தை காட்டு 3 லட்சம் ஓட்டு வேணும்னு சொல்லி அண்ணாவால் உற்சாகப்படுத்தப்பட்டவர். அந்த எம்ஜிஆரை தூக்கிட்டு வர இடத்துல இன்றைக்கி வந்து நீங்கள் அண்ணா திமுகவை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, திமுகவிற்கு இணையாக பல்லாண்டு காலம் ஆட்சி நடத்திய ஒரு இயக்கத்தை பாஜக மற்றும் பலர் அப்படிங்கிற. அப்போ உன்னுடைய சினிமா பாஷையில் துணை நடிகர்னு அர்த்தம். அந்த துணை நடிகர் அளவுக்கு அந்த அதிமுகவை கொண்டு வந்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மரியாதையாக பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கட்சியினுடைய எந்த முடிவும் எடுக்காமல், செயற்குழு பொதுக்குழுவை கூட்டாமல், திமுக மீது ஏதோ ஒரு விமர்சனத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக கரூர் சம்பவம் முடிந்த அடுத்த நேரம் கூட்டத்தில் ஒரு கொடியை பார்த்துட்டு ஒரு பெரிய கட்சி நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருச்சுன்னு சொன்னது யார்? அதற்குண்டான பதிலை இன்றைக்கு அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லியே தீர வேண்டும். அந்த இயக்கத்தை விஜய் என்கின்ற இந்த சினிமா முட்டாள் இவ்வளவு தரக்குறைவாக பேசுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. கட்சியை கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடகு வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு தேசிய கட்சி கூட கூட்டணி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சு 41 பேரை சாகடிச்சுட்டு வரான்னு சொல்லும்போது அதோ தெரியுது கொடின்னு சொன்னதுக்கு நீ வாங்கி கட்டிக்கணும். இன்னைக்கு இவங்க இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. எப்போ விஜய் அடிக்கும்போது பேசுகிறீங்க, அப்போ வாலண்டரா போய் வண்டியில் ஏறினது யார்? அந்த தலக்கணம் தான் இப்போ விஜயை பேச வைக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இருந்த இடத்துல தான் இருப்பேன், என் வீட்டில் தான் எல்லாத்தையும் நடத்துவேன். கட்சியினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழா கூட வீட்டில் தான் நடப்பேன்னு சொன்னால் நாளைக்கு எலெக்ஷனையும் வீட்டிலேயே நடத்துங்க. தேர்தலில் ஜெயிச்சிட்டிங்கன்னே வச்சிங்களேன், முதல் மந்திரியாக வந்தீங்கன்னா செக்ரட்டேரியட் எங்கே இருக்கும்? செக்ரட்டேரியட் போவீங்களா அல்லது உங்கள் வீட்டிலே வச்சு நடத்துவீங்களா? ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் காலையில் உங்கள் வீட்டில் வந்து அங்கேயே ஃபைலில் கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு ஜான ஆரோக்கியசாமியோ அல்லது ஆதவ அர்ஜுனாவோ அல்லது புஷி ஆனந்தோ விட்டு பேச சொல்லுவீங்களா? ஆட்சிக்கு வரணும்னு ஆசை இருக்குல்ல. மக்களை நான் சந்திக்க மாட்டேன், என்னுடைய சின்ன வீடாக போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் எது போய் சேர்ந்துருக்கு? விசில் போய் சேர்ந்துருக்கு. வீட்டுக்கு ஒரு விசில் வந்து எங்கே இருக்குது, ஏற்கனவே என் ஓட்டு இருக்குன்றார். அப்படி சொல்லுவது உண்மையாக இருந்தால் வீட்டிற்குள் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் விசில் இருக்கிறதோ இல்லையோ ஒரு விஷம் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன் விஷம் இருக்கிறதுன்ற வார்த்தையை நான் கடுமையாக பேசுன்னு கேட்டிங்கன்னா, அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய, அம்பலப்படுத்தப்பட வேண்டிய, அவமானமாக நடத்தப்பட வேண்டிய ஒரு பிறவி தன்னை ஏதோ ஒரு பெரிய வானத்திலிருந்து குதித்து வந்த ஒரு தேவதூதன் போல நினைத்து கொண்டு அடுத்தவர்களை இவ்வளவு கேவலமாக பேசுகிற ஒரு தலைமைக்கு உண்டான தகுதியே இல்லாத ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. உனக்கு 50 வயசு கூட ஆகலை இன்னும். எடப்பாடிக்கெல்லாம் என்ன வயசு ஆகுது? ஸ்டாலினுக்கு என்ன வயசு ஆகுது? அவங்களாம் 75 தாண்டி 75 கிட்ட இருக்காங்க. நீ வந்து எதிர் அரசியல் நடத்தலாம், எதிர்ப்பு அரசியல் நடத்தலாம். இந்த நக்கல் நையாண்டிலாம் பேசினா எல்லா மூலையிலேருந்து அடி விழும். ஏன் எல்லா மூலையிலேருந்து அடி விழுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நயனா நாகேந்திரன் கதறிட்டு இருக்காரு. ஒரே ஒரு கேள்வி, சிம்பிள் கேள்வி, அண்ணா படம் எங்கே போனது? எடுக்க சொன்னது யார்? இப்போ என்னுடைய பார்வையில் எனக்கு எப்படி தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியினுடைய விஷக்கிருமிகள் பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார்கள்.
வாரிசு அரசியல் பிஜேபியும் பேசுது, விஜயும் பேசுகிறார், எல்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் யார்? அஜித் பவாரோட மனைவி சுனேத்ரா. வெள்ளை சேலையோடு வந்து உட்காந்து பதவி ஏற்றுட்டாங்க இன்னைக்கு. ஆனால் அதே சுனேத்ராவுக்கு அஜித் பவாருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கும்போது ராவத்தன் இருக்கார் இல்லையாங்க, அவருடைய மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அந்த இடத்துல அஜித் பவாரோட மனைவியை உட்கார வச்சாங்க. இப்போ கொண்டாந்து முதல்வர் ஆக்கிட்டாங்க. அஜித் பவாரும் சரத்பவாரும் ஒன்றாக இணைய போகிறார்கள். மிகப்பெரிய எதிர்ப்பாக அது இருக்கப் போகிறது. ஏக்நாத் ஷிண்டே ராஜ் தாக்கரேவுடன் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரிந்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக மீண்டும் கூடுகிறார்கள் என்ற இடத்துல சந்தேகத்திற்கு இடமான சூழலில் மம்தா சொன்னதை போல அஜித் பவார் மரணம் நடக்குது. இப்போ சுரேத்ரா இன்னைக்கு பதவி ஏற்றுட்டாங்க. இந்த சாயந்தர நேரத்து சங்கிகளும் சண்டியர்களும் என்ன இந்த ஊடகவியலாளர் வலதுசாரி சிந்தனையாளர் மாதிரி டிஷர்ட்லாம் இருக்கான்ல, வாரிசு அரசியல் பற்றி ஏதாவது இன்னைக்கு பேச சொல்லுங்க. ஏன் என்சிபியில் வேறு யாரும் ஆளே இல்லையா அஜித் பவாருடைய பிரிவில்? அப்போ நீங்கள் வந்து கொண்டாந்து தானே உட்கார வைக்கிறீங்க இல்லையா? அப்பன் முகமாக இப்போ நான் என்ன சொல்கிறேன், எம்ஜிஆர் வந்து ஒப்பற்ற தலைவர் தானே. எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் வந்து உங்கள் அப்பா உயிரோடு தானே இருந்தார், இப்பவும் இருக்கார். உன்னை எப்பாவது எம்ஜிஆர் வீட்டு கூட்டு போயிருக்காரா? எம்ஜிஆர் வச்சு ஏதாவது வளர்ந்துருக்காரா? எம்ஜிஆர் ஏதாவது உதவி செஞ்சதை எஸ்.ஏ. சந்திரசேகரன் சொல்லியிருக்காரா? கலைஞருடைய காலடியில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய கால்களை கழுவி பல படங்களை எடுத்து அவருடைய தயவில் ஓட்டி தான் நீங்கள் மேலே வந்தீங்க. உங்கள் குடும்பத்தினுடைய வரலாறு தான். திமுகவுக்கும் கலைஞருக்கும் ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எவன்லாம் அதிகமாக முகஸ்துதி பண்ணிட்டு போகிறானோ அவனை ஊக்குவிப்பார், பின்னாடி அவனே முதுகில் குத்த விட்டு வாங்குவார். இப்படி கலைஞரால் வளர்க்கப்பட்டவர்களுடைய கத்தி இருக்கு பாருங்க, அந்த எல்லாம் குத்தன கத்திகளுக்கு வந்து கலைஞருக்கு முதுகே பத்தாது. அத்தனை பேரும் சினிமாக்காரன் என்னால் ஒரு லிஸ்ட்டு கொடுக்க முடியும் யாரெல்லாம் முதுகில் குத்துனாங்கன்னு. ரொம்ப எளிமையாக வந்து அந்த முகஸ்துதிக்கு அவர் ஏமாந்து போயிடுவார். அப்படி ஏமாந்த நபர்களில் எஸ்.ஏ. சந்திரசேகரும் ஒருவர். உட்காந்து போய் உட்காந்துட்டு இந்த பாலைவன ரோஜாக்கள் படம் எடுக்கலாம், ஏதோ படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவருடைய எழுத்தில் படத்தெல்லாம் எடுத்து ஓட்டிட்டு நீதிக்கு தண்டனையா இந்த மாதிரி சில படங்கள் இருக்கும் கலைஞருடைய இதில். இதையெல்லாம் செய்து திராவிட இயக்கத்தினுடைய நிழலில் வளர்ந்து வந்துவிட்டு இன்றைக்கி ஏதோ ஒரு படம் ஓடுதுன்றதுக்காக, ரஜினிகாந்த் வரலன்றதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லிட்டு அதிமுகவை கபலீகரம் செய்கின்ற வேலையை விஜய் மென்மையாக இல்லை வலிமையாக செய்து கொண்டிருக்கிறார். இதை பிஜேபி வேடிக்கை பார்க்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் ஊழல் கட்சின்னு சொல்கிற, இந்த பக்கம் தீய சக்தின்னு சொல்கிற, என்டிஏ கூட்டணியில் மற்றும் பலன்னு சொல்கிறீங்க. அந்த மற்றும் பலர் தான் இப்போ பிஜேபி ஊழல் இல்லாத கட்சியா ஊழல் உள்ள கட்சியான்னு நீ சொல்லணும். தேர்தல் பாண்டில் சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சிச்சுன்னு பேசணும். மத்திய பிரதேசத்தில் இந்த வியாபம் ஊழல் பற்றி பேசணும். பல இடங்களில் பாஜக ஆண்டு கொண்டிருக்கின்ற இடங்களில் நம்ம இவர் ஒருத்தர் இறந்து போயிட்டார்ல கவர்னராக இருந்து சத்யபால், எத்தனை வாட்டி சொன்னார் பிஜேபி போகிற இடம்லாம் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அந்த தரவுகள்லாம் யாராவது எடுத்து இந்த தம்பி கொடுக்கணும். எதையும் படிக்கிறது இல்லை, தற்குறித்தனமாக ஏதாவது பேச வேண்டியது. என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? ஒவ்வொரு வீட்லேயும் எனக்கு ஓட்டு இருக்குன்ற, அப்போ என்ன சொல்கிற? அதாவது இந்த இறந்து போனவெல்லாம் ரூம் போட்டு இடத்துக்கு வந்து ஆறுதல் வாங்கிட்டு போனானே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தனா வந்து ஓட்டு போடணும் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க. விசில் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருச்சு. உதாரணத்துக்கு இப்போ சிஎம் சாரே இருக்கிறாரு, அவரே நல்லா தூங்குறாரு. தூக்கத்தில் இருக்கும்போது சார்னு கூப்பிட்டு எழுப்பிட்டு எதுக்கு ஓட்டு போடுன்னு கேட்டிங்கன்னா விசில்னு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருச்சு விசில். அதாவதுங்க, இதை தான் நான் சொன்னேன், அஞ்சலி குழந்தை பேசுதுன்னு. ஸ்டாலின் முதல்வரை எழுப்புனா நானும் கூட விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு மறந்து போய் சொல்லுவாருன்னு சொல்கிறது தானே. எஃப்ஐஆரில் பேரை சேர்த்துன்னு வச்சிங்க, ஒரு நாளும் தூக்கத்திலேருந்து எழுப்பும்போது ஐயா ஸ்டாலின் காப்பாற்றுங்க, ஐயா ஸ்டாலின் காப்பாற்றுங்கன்ற சவுண்டு வந்திருக்கும். அவர் விட்டார், அவர் விட்டது தப்பு. இப்போவும் சொல்கிறேன், ஏன் எஃப்ஐஆரில் பேரை சேர்க்கணுன்றதுக்கு நான் 50 வாட்டி சொல்லிட்டேன் என்ன காரணங்கள்னு. அதாவது நீங்கள் பேசுகிறது வந்து ஒரு 75 ஆண்டு கால வரலாறு கொண்ட ஒரு இயக்கத்தை இன்றைக்கி வந்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கார். பராசக்தி படத்தை நான் எனது மகனோடு பார்த்தேன். மொழி போராட்டம் என்பதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது ஒன்று. எனது மகனோடு அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது நான் என் மகனுக்கு மொழி போராட்டத்தை பற்றி சொல்லித்தரவில்லை என்று அவமானப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். மொழி என்பது ஒரு மனிதனுடைய உயிர் மூச்சு காற்று. அதற்கென்று ஒன்று வந்தால் எல்லோரும் எழுந்து நின்று ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டும். எதை திணித்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தனக்கு எவ்வளோ தொல்லைகள் வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இன்றைக்கி பேசியிருக்கார். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கணும். உனக்கு வரலாறும் தெரியாது, ஒன்றும் தெரியாது.
நீ என்னமோ வந்து போய் தெலுங்கு படத்தையும் கன்னட படத்தையும் டப்பிங் எடுத்து வரலாறு தெரியாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் எப்படி இருப்பார்? அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, 77 ஒரு பேட்டி கொடுத்தார் எம்ஜிஆர். அந்த பேட்டியில் அண்ணா இருந்த இடத்துல இன்றைக்கி யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருன்னு சொல்லி கண்ணீர் வடித்தார். அதுக்கப்புறம் 21 பார்க்குறேங்க இந்த தமிழக மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அண்ணா இருந்த இடத்துல, எம்ஜிஆர் இருந்த இடத்துல, காமராஜர் இருந்த இடத்துல யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த கண்ணீரை துடைக்க தான் டிவிக்கே வந்திருக்கு அப்படிங்கிறார். கரெக்டு தான். அதாவது சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிக்கிறவனை வயிற்றில் லாட்ரியால் அடிச்சுட்டு அவன்கிட்ட சுரண்டி தின்ற காசில் வந்து கட்சி நடத்தினா அப்படி தான் புத்தி போகும். எம்ஜிஆர் வந்து ஆட்சியில் இருக்கின்ற போது எத்தனை ஊழல்களை வந்து அவர் செஞ்சார், எத்தனை இடங்களை தனியாருக்கு தாரை வார்த்து கல்வி தந்தைகளை உருவாக்கினான்றதெல்லாம் தம்பி விஜய் வந்து படிக்கணும். முதல்ல எம்ஜிஆர் நடத்திய அரசியல் என்பது சினிமாவில் வந்து சாப்பாடு போட்டார்ன்ற ஒரே ஒரு விளம்பரத்தை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டார். அதற்கு பின்னால் வந்த ஜெயலலிதா எப்படி ஊழல் செய்து முதல் குற்றவாளியாகி உள்ளே சென்று அந்த தண்டையிலிருந்து தப்பிப்பதற்காக இறைவனிடம் சென்று சேர்ந்தவன்னு ஒரு 50 வாட்டி நான் சொல்லிட்டேன். அந்த இயக்கத்தை வந்து ஊழல் கட்சி நீ சொல்லும்போது உங்களுடைய இயக்கத்தை நடத்துவதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார்? உனக்கு எங்கேருந்து காசு வருது? நம்ம ஆரம்பித்து வச்சா எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு சினிமா டிக்கெட் விற்கிறதுல இருக்கிற ஊழலில் உன்னுடைய பங்கு என்ன? அந்த பங்கில் வர்றதால் தான் உனக்கு சம்பளம் வந்து 100 கோடி 200 கோடி வர்றதுன்னு உண்மையா இல்லையா? ஒரு திரைப்படத்துக்கு எத்தனை காட்சிகள் போடுறீங்க, டிக்கெட் எவ்வளோ விற்கிறீங்க, ரசிகர் மன்றம் போய் எவ்வளோ லாபத்துக்கு விற்கிறான், இப்படி விளம்பரப்படுத்தி உன்னுடைய மார்க்கெட்டை வந்து நீ வந்து அதிகப்படுத்திக்கிட்டு ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாகவே சினிமா துறையை மாற்றி வச்சிருக்க ஆட்களில் விஜய் ஒருத்தர். ஒரு படம் கூட நேரடி தமிழ் படமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து சொல்லிட்டார் அண்ணா இருந்த இடத்துல யாரெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துறையில் எவ்வளோ பெரிய நாகரிகமான மனிதர்கள் இருந்தாங்க, எத்தனை கதாநாயகர்கள் இருந்தாங்க. அந்த இடத்துல நீ வந்திருக்கேன்னு பார்த்துட்டு நாங்கள்லாம் ரசிகர்களாக உட்காந்து அழறோம் மூஞ்ச பார்க்கறதுக்கு. எவ்வளோ கண்ணியமான நடிகர்கள் இருந்துட்டு போயிருக்காங்க. எம்ஆர் ராதா வந்து எவ்வளவுதான் வந்து ஒரு போக்கிரித்தனமான வில்லனாக வந்தாலும் கூட ஒரு சினிமாக்காரனா பாருங்க, எங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிச்சுக்காதீங்கன்னு கடைசி வரைக்கும் பேசிட்டு போன மனுஷன். அவரை பார்த்தா கையெடுத்து கும்பிடலாம். உன்னெல்லாம் என்னவா பார்க்கறது? நீ இருக்கின்ற துறைக்கும் நியாயமாக இல்லை, நடத்துகின்ற தொழிலுக்கும் நியாயமாக இல்லை. வருமான வரித்துறையிலேருந்து நோட்டீஸ் வருது. உன்னை நெய்வேலியிலேருந்து ட்ரம்ப் வந்து வெனிசுலா அதிபரை தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வந்தாங்கன்னு கடந்த பேட்டியில் தான் சொன்னேன். அந்த மாதிரி வண்டியில் தூக்கிட்டு வந்து விசாரிச்சுட்டு போனதுலேருந்து தான் நீ ஜால்ரா அடிக்க ஆரம்பித்த. அதில் 1.5 கோடி நீ வரி ஏய்ப்பு செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, வழக்கு போட்டிருக்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. நாளைக்கு அந்த வழக்கில் வந்து நீ வருமான வரி ஏய்ப்பு செய்தது உண்மைதான், அந்த பணத்தை கட்டுன்னு சொன்னால் ராத்திரியாக கட்டிட்டு வந்துடுவேன். எந்த விதத்தில் அடுத்தவர்களை பார்த்து கேள்வி கேட்கின்ற அளவிற்கு வந்து உங்களுக்கு மன தைரியமும் அல்லது நேர்மையும் இருக்கிறது? குறைந்தபட்ச நேர்மை இல்லாத ஒரு மனிதன் அரசியலுக்கு வரும்போது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டை வந்து விஜய் உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், உன்னுடைய சொந்த அடையாளத்தை மறைத்து விட்டு மத அடையாளத்தை மறைச்சிட்டு நீ வந்து வேற ஒரு பேரில் வந்து உட்காந்துட்டு கட்சி நடத்தணும்னு நினைக்கும்போது ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பான்னு சொல்கிறீங்க. இப்படி தான் உங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். ஊரில் இருக்கிற எல்லாரையும் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பாம்பார். ஒரு கூட்டத்தில் அவங்க சொந்த தாத்தா பேரை ஒருத்தன் கேட்டிருக்கான், அந்த பேர் என்னான்னு. அவரை போய் ஆள் வச்சு அடிக்க போயிருக்காங்க. அப்போ சினிமாவினுடைய இலக்கணமே எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பூர்வீகத்தை யாரும் ஆராயக்கூடாது. உங்களுடைய பூர்வீகம் என்ன? அதிமுகவுக்கு வந்து ஒரு 77லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 23, இதில் ஒரு 25, 48 கால வரலாறு. திமுகவுக்கு 75 ஆண்டு கால வரலாறு. நீ பவள விழா பாப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா நீ யார்? அப்போ டப்பா, வெறும் டப்பா, ஆக்சிடெண்ட்டில் அடிபட்ட அமுல் டப்பா. கொஞ்சம் முதிர்ச்சி வேணும். எதிர்த்து அரசியல் செய்து என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த கட்சி வேணான்னே நான் சொல்லியே, வாங்க. ஆனால் எந்த விதத்திலும் தன்னை தயார்படுத்தி கொள்ளாமல் அதற்குண்டான தகுதிகளை வளர்த்து கொள்ளாமல் என்னெல்லாம் நீங்கள் இன்னும் பேசியிருக்கீங்க. வீட்டுக்கு வந்து ஒரு ஓட்டு இருக்குது, நாங்கள் போய் வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, விசில் எல்லா வீட்டுக்கும் போயிடுச்சு, விசிலோடு தான் வெளியில் வருவான், விஜய் வரணும்னு அவசியம் இல்லை, ஒவ்வொரு தொண்டனும் வந்து ஓட்டு போடுவான்னா நீ வெளியிலே வரமாட்டேங்கிற. உனக்கு மனக்கோளாறு அல்லது அதிகபட்சமான மண்டகணம். விமர்சனம் ஓவராக இருக்குது சார். இல்லை, நான் இதை சொல்கிறதுக்காக அந்த பசங்க வருத்தப்படலாம். நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னவாக நிறுத்தப்படுகிறீர்கள்ன்றது பாருங்கள், உங்களை எங்கே கொண்டு போய் அடகு வச்சு போகிறாங்கன்றது பாருங்கள். இப்போ அவங்களுடைய நோக்கம் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த பக்கம் இவர் வந்து எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து பேசி அதிமுகவை இவர் அழிச்சிருவாராம், திமுகவை எடுத்து காலி பண்ணிடுவாராம்.
நாம் தமிழர் வந்து இவருக்கு வந்து பொருட்டே இல்லையாம். வேற எந்த கட்சிகளை பற்றி இவர் பேச மாட்டாராம். ரகசியமாக காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டு கூட்டணி பேச போகிறோன்ட்டு பிளாக்மெயில் பண்ணுவாராம். சிபிஐ என்கொயரிக்கு போனால் அதை பற்றி பேசவே மாட்டாராம். உண்மையில் இருக்கின்ற ஒரு வழக்கு இருக்கின்ற பொழுது அதை பற்றிய கருத்தை மக்களுக்காக சொல்லணும். என்ன விசாரணைக்கு போனீங்க, என்ன நிலுவையில் இருக்கு, அல்லது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லணும் இல்லையா? படம் உன்னை நம்பி ஒருத்தன் 500 கோடி போட்டான், அவன் செலவுலடி போய் நீ வசனம் பேசியிருக்க, வசனம் பேசிட்டு அவன் கழுத்தில் துண்டை போட்ட, அவன் என்னைக்கு முக்காடு போட போறான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா என்ற கட்சி இன்னைக்கு வந்து இந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தள்ளுபடியாச்சு இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இன்னைக்கு சென்சார் போர்டு கேவியட் போட்டிருக்கு. கேவியட் போட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் ஒரு முறை தனி நீதிபதியிடம் செல்லாமல் உச்சநீதிமன்றத்திற்கு விஜய் இந்த வழக்கிற்காக வந்தால் எங்களை கேட்காமல் எந்த ஆணையம் பிறப்பிக்க கூடாதுன்றதுக்கு கேவியட்டை போட்டான். அப்போ உன்னுடைய படத்தை ஓட விடாமல் செய்ய வேண்டும் என்று நினைப்பது யார்? நீ அரசியலுக்குள் வரக்கூடாது என்று தடுப்பது யார்? கரூர் சிபிஐ வழக்கை கையில் வைத்துக் கொண்டு உன்னை மிரட்டிக் கொண்டே இருக்கின்ற சக்தி எது? அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்க எலிச்சாவாயன் திமுக காரன் அண்ணா திமுக காரன் பேசிட்டு இருந்தா விமர்சனம் அப்படிதான் வரும், அப்படிதான் இருக்கும். அதாவது நான் வந்து ஒரு பெரிய இந்த கூட்டத்தை வச்சிருக்கேன், அந்த கூட்டத்தை வச்சுட்டு எல்லாரையும் வச்சு மிரட்டிடுவேன்னு சொன்னா எத்தனை பேர் நீங்க மிரட்டுவீங்க? நாளைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா என்ன பண்ணுவீங்க? இதே நிலைமையில போச்சுன்னா திமுக காரனும் அண்ணா திமுக காரனும் ஒன்னா சேர்ந்து உதைப்பான். பேசுறதுக்கு ஒரு அளவு வேணும், அளவு வேணும். நீங்க வந்து இன்னும் காலடி எடுத்து வைத்து நகராத குழந்தையாகவே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் பேசுகின்ற பேச்சு ஒரு குழந்தை மழலையாக இருந்தால் பரவாயில்ல. இந்த நம்ம அஜித்தோட ஒய்ஃப் இருக்குல்ல ஷாலினி, சின்ன வயசுல ரொம்ப அழகா நடிக்கும். ஆனால் அவங்க அந்த என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு வயசுக்கு மீறிய வசனத்தெல்லாம் கொடுத்து ஒரு கட்டத்தில் ஷாலினி வந்தாவே வந்து ஒரு டயர்டாகிற அளவுக்கு அவங்கள மாற்றி விட்டானுங்க சினிமாவில். ஏன்னா வயதுக்கு மீறிய வசனங்கள், அளவுக்கு மீறிய முதிர்ச்சியான வசனங்கள், இதெல்லாம் வந்து ஷாலினியை பேச வச்சாங்க. அப்போ விஜயனுடைய ஒட்டுமொத்த அரசியல் போக்க மறுபடியும் நாம் ஏன் பேச வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த சினிமாவுக்கு உண்டான தகுதிகளாக இறங்கி பேசணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் அடுத்தவர் மீது வைக்கின்ற விமர்சனம், ஒரு கட்சியை விமர்சிக்கின்ற போக்கு, சரி எல்லாம் விட்டீங்க, அவர் மறந்து போய் தூக்கத்தில் ஓட்டு போட்டாரு, உங்களுக்கெல்லாம் மாற்றி போட மாட்டாங்களா என்ன? இதே வந்து ஒரு அம்மா வந்து நீங்கள் அவமரியாதையாக நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்திச்சா இல்லையா? ஆமாம், அவங்க கட்சிக்காரங்க நடத்தாங்களா இல்லையா? அப்போ உங்கள் கட்சிக்கு உண்டான பணம்லாம் எங்கேருந்து வந்துன்னு முதல்ல சொல்லிட்டு ஊழலை பற்றி பேசு. உனக்கு பின்னால் இருந்து செலவு செய்கின்ற பணத்திற்கு மக்களிடம் வெள்ளை அறிக்கை கொடுக்கின்ற அளவிற்கு உங்களிடம் நேர்மை இருக்கிறதா? இதுவரை வருமான வரித்துறைக்கு சரியான கணக்குத்தான் நான் காட்டியிருக்கிறேன், ஆனாலும் என் மீது பொய் வழக்கு போட்டு விட்டார்கள் என்று பேசுவதற்கு முதுகெலும்பு இருக்கிறதா? கரூர் வழக்கில் என்னை எல்லோரும் கொலைகாரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏன் ஓடி ஒளிந்து 48 நாள் மௌன விரதத்தில் இருந்தேன் என்பதை சொன்னால், ஏன் வெளியில் வரலன்னு கேட்டால் நீ என்ன சமைஞ்சு உட்காந்துருக்க பொண்ணா என்ன ஏன் வெளியில் வரலன்னு கேட்க போகிறது? சமைஞ்சு உட்காந்துருக்கிற பொண்ணாக இருந்தால் கேட்க மாட்டாங்க. நீ தலைவன் சொல்கிற, நான் தான் அடுத்தது ஆள போகிறேன்னு சொல்கிற, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிற, ஆனால் நான் வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொன்னால் என்ன அடாவடி இது? உன்னை எதுக்கு வர சொல்கிறாங்க? முகத்தை பார்க்கறதுக்கா? நீ யார்? உன் கொள்கைகள் என்ன? உன்னுடைய அரசியல் பாதை என்பது என்ன? நீ எப்படி மக்களை வழிநடத்த போகிறாய் என்பதை மக்களை சந்திக்காமலே எப்படி பண்ண முடியும்? மக்களை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை நீங்கள் என்ன சொல்லணும்னா, மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியும் மாநிலத்தில் ஆளுகின்ற ஆட்சியும் கொடுக்கின்ற அடக்குமுறையின் காரணமாக என் மீது ஒரு 200 பொய் வழக்குகளை போட்டாங்க, நான் வெளியில் போனால் என்னை கைது பண்ண போகிறாங்க. போட வேண்டிய வழக்கே திமுக அரசு போடல. அவர் வந்து ஒரு வாயை திறந்தாவே வன்மத்தையும் வசையை மட்டுமே பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு வசையாளர். யாரு? எச் ராஜா. அவருக்கே உடம்பு செல்லணும்னா இவர் போய் முதல்ல நிற்கிறார். பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு ஒரு வரி இருக்கு தமிழில். பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு. அப்படி வந்து பகைவர்க்கு அருள்கின்ற அரசாக இது இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் வந்து வசனம் பேசிக்கிட்டு ரோட்டில் சுற்றுறீங்க. என்ன எஃப்ஐஆர் உங்கள் மேலே போட்டிருக்கணும். போட்டிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? பொய் வழக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணியிருப்பீங்க. அப்படி அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்றது தான் திமுக வந்து அந்த தப்பை பண்ணிச்சு. அந்த தப்பு பண்ணதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைஞருடைய நிழலில், கலைஞருடைய காலடியில் கைப்பிடித்து கொண்டு வந்த உன் தகப்பன் அந்த பின்னணியை வைத்துத்தான் உங்களை வளர்க்கிறார். திரைப்படத்துறையில் பல இடங்களில் அது உங்களுக்கு உதவியாக இருந்தது. ஆனால் வளர்த்து விட்ட இடத்தில் இங்கே கடிக்காமல் இருந்தால் போதும். மோதுங்க, அரசியல் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, தயவு செய்து வளர்த்த இடத்துல போய் கடிக்கூடாது.
அந்த கடிக்கிற வேலையை தொடர்ந்து பண்ணுறதால தான் நம்ம வந்து கடினமான விமர்சனத்தை வந்து வைக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய இடங்களில் நம்ம சொல்லிட்டோம். அந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுங்கள், அரசியல் பயிற்றுவிங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் வாரிசு அரசியல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்கள் அப்பா எல்லாமே நீங்கள் எப்படி சினிமா துறையில் வந்தேன்னு சொல்லுங்கள், பிளாக் டிக்கெட்லாம் விற்க மாட்டேன்னு சொல்லுங்கள், லாட்ரி காசில் கட்சி நடத்த மாட்டேன்னு சொல்லுங்கள், வயிற்றில் அடித்த சொரண்ண காசில் வந்து நான் மாநாடு போட மாட்டேன்னு சொல்லுங்கள், நேர்மையாக உழைச்சி சம்பாரித்த காசு நான் அக்கௌண்ட்டு கொடுங்க, தமிழ்நாட்டில் திரையிடப்பட வேண்டிய ஒரு படத்துக்கு மலேசியாவில் போய் ஆட்டம் போட்டேன்னு சொல்லுங்கள், செத்தவனுடைய ஈரமும் சகதியும் கூட அடங்காமல் இருக்கிறதுல போய் ஆட்டம் போட்டுட்றீங்க நீங்கள் மலேசியாவில். அதுக்கு 1008 விமர்சனம் வந்தது. எல்லா படத்துலையும் வந்து இஸ்லாமியர்களை வந்து கொடூரமாக காமிக்கிற, அங்கே போய் ஒரு இஸ்லாமியர் தான் கையில் வச்சுக்கிட்டு டிக்கெட் விற்கிறீங்க. அந்த ஊரில் அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தன்னுடைய மார்க்கத்துக்கு அவர் துரோகம் பண்ணுறார் மாலிக். யாரை கொண்டு போய் மேடையில் ஏற்ற வேண்டும் என்பதை, வியாபாரம் என்று வந்தால் மதங்களும் காணாமல் போய்விடுகிறது, மார்க்கமும் காணாமல் போய்விடுகிறது. பைபிள் எங்கே இருக்குதுன்னு தெரியல, குரான் எங்கே இருக்குதுன்னு தெரியல, பகவத்கீதை எங்கே இருக்குதுன்னு தெரியல. பணக்கட்டு வந்ததுன்னா ஆர்பிஐ தான் வேதமாக இருக்குது, ஆர்பிஐ தான் கடவுளாக இருக்குது, காந்தி படம் போட்ட காசு தான் எல்லாருக்கும் கடவுளாக இருக்குது, அப்புறம் மதமாவது மார்க்கமாவது. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல அரசியல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். படிப்படியாக வளர்ந்து வந்து பண்ணுங்க. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல நேர்மையாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். 2 மாபெரும் இயக்கங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இவர்களுக்குள் இருக்கின்ற சண்டையை வந்து அதிகமாக மூட்டிவிட்டு நமது கைகளை வைத்துக்கொண்டே நமது விரல்களை குத்துகின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சி மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது. திராவிட இயக்கங்களை நீர்த்து போக செய்துவிட்டு அந்த இடத்தில் எப்படியாவது நுழைய வேண்டும் என்பதை மகாராஷ்டிரா டெக்னிக்கில் கொண்டு வந்து இவங்க சொல்கிறாங்க. இந்த தேர்தல் வந்தனா அழகிரியோட திருமங்கலம் டெக்னிக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மகாராஷ்டிரா டெக்னிக் வச்சுக்கிட்டு தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி அரசியல் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூவ் என்னவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் நான் தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஒரு ஃபோர்ஸாக இறக்கி, இவருக்கு ரசிகர் மன்றத்தினுடைய சப்போர்ட் நிறையா இருக்குது. அவர் சொல்கிறார்ல வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு, அப்போ ஒரு 6 கோடி வாக்காளர்கள் இருக்குன்னா இவர் வந்து ஈஸியாக வந்து அதில் 1 கோடி 1.5 கோடி ஓட்டு வாங்கிடுறாருன்னு வச்சுங்களேன். அப்போ இவர் ஆட்டோமேட்டிக்காக முதல்வர் ஆகிறார், ஒரு 50-60 தொகுதி ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்க. நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு நின்று வென்று வருகின்ற அத்தனை இடங்களையும் உங்களோட சேர்ந்து அதிமுகன்ற பேனரில் விட்டு அழிச்சிட்டு உங்கள் கூட கூட்டி சேர மாட்டாங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இவ்வளவு விமர்சனம் வைக்கிற நீங்கள் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழுக்கு செய்திருக்கின்ற துரோகம் பற்றி, இந்த பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காதது பற்றி, எய்ம்ஸ் மருத்துவமனை வராதது பற்றி, மெட்ரோ ரயில் திட்டங்கள் வராதது பற்றி, மும்மொழி திட்டத்தை திணிக்க மாட்டோம் என்று கொடுக்காத உறுதிமொழி பற்றி, எல்லா திட்டங்களுக்கும் சமஸ்கிருதம் பயிற்று பெயர் வைப்பதை பற்றி, இந்தி திணிப்பை பற்றி ஏதாவது ஒரு இடத்தில் உனது குரல் உயர்ந்திருக்கிறதா? உனது குரல் இந்த தமிழ் மக்களுக்காக ஏதோ ஒன்றில் ஏதோ ஒரு இடத்தில் உயர்ந்திருக்கிறதா? காலையில் எழுந்த உடனே வந்து நீ போய் கலைஞர் வீட்டை திட்டு, திமுகவை திட்டுன்னு உனக்கு கொடுக்கப்பட்ட அர்ச்சனை புக் இருக்குல்ல, இந்த காலையில் இருந்த உடனே நிறைய பேர் வந்து போற்றி போற்றின்னு படிப்பாங்க. அந்த மாதிரி அர்ச்சனை படிக்கிற மாதிரி போற்றி போற்றி படிக்கிற மாதிரி திமுக ஒழிக சொல்லு, தப்பில்லை. இதற்கெல்லாம் மேலும் காரணமாக இருக்கின்ற, இந்த மக்களுக்கு எதிராக இருக்கின்ற, இந்த மொழிக்கு எதிராக இருக்கின்ற, இந்த பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் எதிராக இருக்கின்ற ஒன்றை பற்றி நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க, உங்க அண்ணனும் அதிகம் பேச மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு அஜெண்டா திமுகவை திட்டு, அதிமுக கையில் எடுத்திருக்கீங்க. அதுக்கு ஏற்கனவே நான் சொன்னதுதான் பதில். சம்பந்தமே இல்லாமல் அதோ தெரியுது கொடி நம்ம கூட வந்துட்டார்னு என்னைக்கு எடப்பாடி சொன்னாரோ, அதிமுக ஒவ்வொரு தொண்டனும் கேள்வி கேட்கணும், இந்த கட்சியை நீங்கள் தான் அவமானப்படுத்தினீங்க. இப்போ கூட ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பார்த்துட்டு தான் வரேன், என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் மூச்சிட்டு உட்காந்துருக்காங்க அந்த பசங்க. செயற்கையாக இருக்கு அதிமுக பேசுறது இன்னைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இயக்கத்தை நீங்கள் தான் வந்து உயரத்தை குறைச்சிங்க. ஏங்க எதிர்கட்சியாகவே கிட்டத்தட்ட 70 எம்எல்ஏ வந்து வச்சிருக்கீங்க இல்லையா? நாளைக்கு திமுக தான் தப்பு செய்யுதுன்னு ஒத்துப்புமே, அடுத்த சாய்ஸ் நீங்கள் தானே, ஜெயிக்க தானே போகிறீங்க. அப்புறம் என்னத்துக்கு பிஜேபியை கூப்பிட்டு தோளில் துண்டில் போட்டிங்க? அதனால் உங்களை என்ன பண்ணாரு, இன்றைக்கி துணை நடிகர் ஆகிட்டார் விஜய், என்டிஏ தலைமையில் மற்றும் பலர். சீமானையும் கொச்சப்படுத்துகிறார். அது சீமான் கரெக்டாக பதில் சொல்லுவார்னு வச்சுங்க, விடுங்க, அவர் வேலையை அவர் கரெக்டாக பார்ப்பார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே 3 வயது குழந்தையாக இருந்து கொண்டு 50 ஆண்டுகளுக்கு மேல் வரலாறு கொண்டிருக்கின்ற 2 இயக்கங்களை நீங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் தூஷிப்பது என்று ஒரு வார்த்தை இருக்கு, நிந்தனை செய்வது என்று தமிழில் சொல்லலாம். இந்த நிந்தனை செய்கின்ற அளவிற்கு உங்களுக்கு உயரமோ தகுதியோ
ஒன்றுமே கிடையாது என்பது தான் உண்மை. நீங்கள் சொல்கிறீங்க வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் பேச மாட்டார் அப்படின்லாம். அவரை வந்து ஒரு செய்தி நிறுவனம் வந்து நேர்காணல் எடுக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அது வீடியோ பேட்டி வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க கேள்விக்கு பதிலாக சொல்லியிருக்கிறாரு. அவங்கள வந்து ஒருத்தர் பேட்டி எடுத்து போட்டிருக்கிறாரு. அதே செய்தி நிறுவனத்தை சேர்ந்த ஒரு சீனியர் வந்து பேட்டி எடுத்து போட்டிருக்கிறாரு. விஜய் வந்து அந்த கரூர் சம்பவத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாரு. மற்றபடி அரசியல் முழு நேர அரசியல்ங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன்னு சொல்கிறாரு. தொடர்பில் தான் இருக்கிறேன், உரைகள் மூலியமாக பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதாவது ராஜவேல் மறுபடியும் இது எப்படி சொல்கிறாரு, அவர் வந்து ரோல் மாடலாக வச்சுருக்கிறாரு. இல்லை, இந்த NDTVயினுடைய கான்க்ளேவ்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற ஊடகங்களை கையில் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு தான் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஊடகங்கள் வழியாக தான் தங்களுடைய அரசியல் விதைகளை அவங்க தொடர்ந்து விதைச்சிட்ருக்காங்க, RSS விதையை. இப்போது பிரணாய் ராயும் ராதிகா ராயும் ஒன்றா இருந்து NDTV நியூ டெல்லி டெலிவிஷனை அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2022க்கு முன்னால் அந்த நிறுவனத்திற்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் தொல்லைகள் கொடுக்கப்பட்டது, அவர்களிடம் இருந்த 26-27% பங்குகளை உடைப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, எத்தனை கைகளை உள்ளே கொண்டு வந்து அவர்களை கடன்காரர்களாக மாற்றினார்கள், வாங்கிய கடனை கட்ட முடியாததற்காக அவங்களை எப்படியெல்லாம் வறுத்தெடுத்தாங்க, வறுத்தெடுத்ததற்கு பின்னால் வேறு வழியில்லாமல் ராதிகா ராயும் பிரணாய் ராயும் கண்ணீரோடும் கம்பளையோடும் எப்படி கையெழுத்தை போட்டுவிட்டு வெளியே போனார்கள்ன்றது மிகப்பெரிய நீண்ட ஒரு வரலாற்று சுருக்கம் வந்து இணையத்தில் இருக்குது. ஹவு தி NDTV சேஞ்ச்டு ஹேண்ட்ஸ்ன்னு போட்டு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கான். எந்த வருஷத்தில் எவ்வளோ ஸ்டேக்ஸ் வந்து எடுத்தாங்க, அதை எந்த கைக்கு மாற்றினாங்க, இன்னொரு ஹோல்டிங் கம்பெனிக்கு எப்படி மாற்றினாங்க, கடைசியாக அந்த நிறுவனம் அதானி நிறுவனத்தினர் விற்கப்பட்டு விட்டது. இப்போ அதானி தான் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கார். அப்படி அதானி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் என்ன விதமான அரசியலை செய்ய நினைக்கிறது? அந்த நிறுவனம் நேர்மையான ஒரு நிறுவனமாக ஊடகமாக இருந்தால் NDTV பாரதிய ஜனதா கட்சி செய்கின்ற துரோகங்கள் பற்றி அல்லது தவறுகள் பற்றி, கொள்கை மாறான முடிவுகள் பற்றி என்னைக்காவது எந்த விதமான செய்தியோ விமர்சனத்தையோ அந்த டிவி போட்டிருக்கா? ஒரு இங்கிலீஷ் பேசுகிற சேனல் வந்தான்னு சொல்லிட்டு மைக் நீட்டினா எல்லாருமே போய் உட்காந்துருக்காங்க. முதல்வர் போயிருக்காரு, எதிர்கட்சி தலைவர் போயிருக்காரு, துணை முதல்வர் போயிருக்காரு, எல்லாரும் போயிருக்காங்க. கரெக்டா? அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் முழுக்க முழுக்க ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக எல்லா விதமான பிரச்சாரத்தையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு டிவி தான் NDTV. என்ன இவங்க ரெண்டு பேரையும் வந்து அவங்க எப்படி வெளியில் ஏற்றுறாங்கன்னு தயவு செய்து மறுபடியும் போய் உள்ள பாருங்க. மிரட்டி தான் வெளியில் அனுப்பிச்சாங்க. அப்படி கையில் எடுத்துட்டு இருக்கிற ஒரு மீடியாவில் இருக்கிற வரவங்க ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்டேஜில் வச்சு பேட்டி எடுக்கிறான். இன்றைக்கி 3வது ஆண்டு விழா எப்படி வந்து வீட்டில் வச்சு மண்டபத்தில் வந்து பக்கத்தில் நடத்தினீங்களோ அதே மாதிரி நான் பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் வந்து கிங் மேக்கர் கிடையாது, ஐ எம் தி கிங். நான் வந்து அரசர்களை உருவாக்குவன இல்லை, நானே அரசன். அப்படின்னா சக்கரவர்த்தின்னு அர்த்தம். நான் வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை தர்மத்திற்கு மிக எதிரான நேர்கோட்டில், எதிர்மறை கோட்டில் இந்த நிருபர்கள் அந்த வீட்டுக்கு போனது அவங்களுடைய உரிமை. ஆனால் அவர் அதெல்லாம் பேசினார், இதெல்லாம் பேசினார் வந்து இந்த பில்டப் கொடுக்குறான் பாருங்க. அவங்களுக்கு வந்து இவங்க கொள்கை பரப்பு செயலாளராக தான் மாறணும். இப்போ உதாரணமாக அந்த கட்சியிலேருந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளரோ பொதுச் செயலாளரோ வந்து பேசுகிறான்னு வச்சுங்க, அது அந்த கட்சியினுடைய கருத்து. சமயத்தில் அவங்க தப்பாக பேசிட்டா என்ன சொல்லுவாங்க, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அதுக்கு என் கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னுவான். இப்போ நீங்கள் எந்த விதமான கேள்வி இவங்க சொன்னதை வச்சு கேட்க முடியாது. அவர் தான் சொன்னாரா அல்லது அவர் சொன்னதா இவங்க வந்து சொல்கிறாங்களா அல்லது யாருடைய சார்பில் போய் நீங்கள் பில்டப் கொடுக்குறீங்க? இப்போ இது ரெண்டையும் நீங்கள் பாருங்கள். இந்த பக்கம் இந்த விமர்சனத்தை வச்சேன், அதிமுகவை கீழ்த்தரமாக பேசினார், திமுகவை மட்டமாக பேசினார், நாம் தமிழரை மட்டமாக பேசினார், பிஜேபி பற்றி ஒன்றும் பேசலன்னு சொன்னேன். ஆனால் அந்த பிஜேபிக்கு ஊதுகுழலாக இருக்கின்ற NDTV உன்னை வந்து பேட்டி எடுத்துகிட்டு வந்து வெளியில் என்ன பேசுது? இவர் நல்லவர் வல்லவர், எம்ஜிஆருக்கு அடுத்தது இவர் தான் ரொம்ப புகழோடு இருக்காரு. அப்போ ரெண்டு பக்கம் ஊதுகுழல் வேலை யார் பண்ணுறாங்கன்னு பாருங்க. இதுக்கு மக்களுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்புலமாக இருந்து கொண்டு தேர்தல் நிதி முதற்கொண்டு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அத்வானி நடத்துகின்ற நிறுவனம் உன்னை வந்து பேட்டி எடுத்ததா சொல்லி அது ஒரு பேட்டி கொடுக்குது. உலக வரலாற்றில் ஊடகத்தில் இப்படி கிடையவே கிடையாதுங்க. ட்ரம்ப் வந்து உலக மக்களால் எவ்வளவுதான் கோமாளி என்று அழைக்கப்பட்டாலும் வெள்ளை மாளிகையில் வெளியில் வந்து டெய்லி பிரஸ் மீட் பண்ணுறாரு. உலகத்தை வந்து அதிர வைக்கின்ற முடிவுகளாக இருந்தாலும் தற்குறித்தனமான முடிவுகளாக இருந்து ட்ரம்பே வெளியில் வந்து தான் பேசுகிறாரு. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் பல அரசியல்வாதிகள் செய்திகளை சந்திக்கிறாங்கல்ல, இதெல்லாம் இல்லைங்க. இவங்கெல்லாம் சாதாரண தலைவர்கள், அவர் லெவலுக்குங்க. அதனால தான் நான் ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறேன். மற்றவங்கெல்லாம் அப்புறம் பவள விழாவே பார்ப்பாங்கிறாரு,
பால் டப்பாங்கிறாரு. அதனால தான் அவர் ட்ரம்ப் அளவுக்கு உயரமாக இருக்கிறதால தான் அந்த பேட்டியை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ட்ரம்ப்பே டெய்லி வந்து பேசுகிறாரு. இவர் சொன்னதா அவங்க சொன்னதை மக்கள் எப்படி எடுத்துக்கணும்? அப்போ இப்போ சந்தேகத்துக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன்னா, இந்த பக்கம் பிஜேபி பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, என்டிஏ தலைமையில் மற்றும் பலன்றீங்க, ஒரு வரி ஒரு வார்த்தை தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை பற்றி பேசலை. அந்த டிவியிலேருந்து உன்னை பேட்டி எடுத்து எதுக்கு அவங்க நீ இவர் தான் பேசினார் இதெல்லாம் பேசினார்னு அவங்க ஏன் பேசுகிறான்? ஊதுகோளா? இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, அது சொல்லாமான்னு எனக்கு தெரியல, அதுக்கு வாயூரிசம்னு பேர். இந்த பேட்டின்னு சொல்ல முடியுமா? அது 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 எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சந்தேகத்தை வந்து அது உறுதி செய்யுது. ஏனென்றால் உன் சார்பாக நீ வராத இடத்தில் வேறு ஆட்களை மட்டும் அனுப்பி உட்கார வைத்ததற்கு பின்னால் உங்கள் வீட்டுக்கு வராங்க, பேசுகிறாங்க, நீங்கள் பேசுனதா பேசுகிறாங்க. இது உங்களுடைய கருத்து தானு எங்கே போய் கிராஸ் செக் பண்ண முடியும்? உங்ககிட்ட 2 கேள்வி கேட்டால் தானே 2 பதில் சொல்லுவீங்க. அதுக்கே வாய்ப்பு இல்லையே. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வர வேண்டும், வந்திருப்பதை வரவேற்கிற, மறுபடியும் சொல்கிறேன், எல்லா உரிமையும் இருக்குது. கொஞ்சம் அடக்கத்தோடு நடந்துங்க, கொஞ்சம் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க, மக்களோட கலந்து வாங்க, அவங்க முன்னாடி போவானா கூட இருங்க. செத்தவனை கூட வீட்டுக்கு வர பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஆணவம் இருந்ததுன்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சிங்க, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம எந்த பாதைக்கு அழைத்து செல்ல போகிறோம் என்பதில் எனக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு வளரும் தலைமுறைகளுக்கு மாற்றம் என்பது மாறாத ஒன்று. எல்லாரும் நிரந்தரமாக நீடித்து நிலைக்கப் போவதில்லை. அதனால் அடுத்த கட்சி வரணுன்றதில் வந்து ஒன்றும் பெரிய தப்புலாம் இல்லை. உங்களை வந்து நிரூபிங்க, ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கு உண்டான எல்லா குவாலிட்டி வச்சுட்டு நீங்கள் நில்லுங்க. நானே வாழ்த்தி பேசுகிறேன். 75 ஆண்டுகால கட்சியை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ சிறுமைப்படுத்தி பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து இன்னும் வளரவே இல்லை, உங்களை ப்ரூவ் பண்ணவே இல்லை, எலெக்ஷனில் சந்தித்து ப்ரூவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து 26 ஒரே ஆப்ஷன் டிவிக்கே தான் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அவருடைய பேச்சு வந்து சிறுபிள்ளைத்தனமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் அஞ்சலி படத்தோடு கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க, அந்த குழந்தையோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். பொதுமக்கள் இந்த அவருடைய பேச்சை எப்படி எடுத்துக்கிறாங்க, உங்களுடைய கருத்துக்களையும் பார்ப்பாங்க. கமெண்ட்ஸில் என்ன வருதுன்னு பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.